subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். ஈர்ப்பு விதி, இந்த வார்த்தை தெரியாமல் நம்மள யாருமே இருக்க முடியாது. ஈர்ப்பு விதினா என்ன? இந்த ரகசியம் வீடியோக்கள் வந்த பின்னாடி நிறைய இந்த ஈர்ப்பு விதியை பற்றி புத்தகங்களும் வீடியோக்களும் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரியல் ஈர்ப்பு விதியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். ஏதோடு நம்ம சேரும்னு நினைக்கிறோம், அது ஒரு நாள் வந்து சேரும். அதை எப்படி ஈர்ப்பது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னோட குரு எப்பயுமே சொல்லுவாங்க, நம்மளுடைய எண்ணங்களுக்கு இருக்க வலிமை வேற எதுக்கும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மிக வலிமையான எண்ணங்கள் ஒரு வலிமையான மனிதனை உருவாக்குகின்றன. மிக வலிமையான மனிதர்கள் மிக வலிமையான வெற்றியை உருவாக்குகிறார்கள். அதை டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ணவே முடியாது. அப்போ நம்மளுடைய பிஸ்னஸை ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு பாட்டம் லைன்லேருந்து ஜெயிக்க வைக்கணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஈர்ப்பு விதியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஈர்ப்பு விதிக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை வச்சு எப்படி பிஸ்னஸில் ஜெயிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, ஒரு பாசிட்டிவ் தாட். அது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை அட்ராக்ட் பண்ணுது. பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்களை இழுக்கிறது. இது என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவிட்டியை பீட் பண்ணுது. எந்த அளவுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வர 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 நம்ம ஜெயிக்கணுன்ற காலகட்டத்தில் தளத்தில் கூட தோற்று போகிறோம். காரணம் என்ன? கடந்த 3 வருஷம், கடந்த 5 வருஷம், கடந்த 10 வருஷம், ஏன் கடந்த 1 வருஷம் உங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை எடுத்து பாருங்க. எட்ஜு போய் ஜெயிச்சிருக்கோமா, தோத்துருக்கோமா? சில நேரங்களில் ஆரம்பிக்கிறோம், முடிக்கவே இல்லை. சில விஷயங்கள் ஆரம்பிக்கவே முடியல. ஏன்? நம்மளை நம்பலையா? நாம் எதை நம்பணும்? நம்பினா போதுமா? என்ன மாதிரியான எஃபெக்டை போடணும், ஆக்ஷனை போடணும்? நாம் எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் என்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். நான் கடந்த 12 வருடங்களாக பயணித்த பிஸ்னஸ் லீடர்ஸ்ட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தை வேற யாரும் கற்றுக் கொடுத்துருக்க முடியாது. பிஸ்னஸ் லைஃபுக்கு மட்டுமல்ல நண்பர்களே, நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கும் ஈர்ப்பு விதி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதாவது நிறைய பேர்னு நான் சொல்வேன், என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு தவறான விஷயத்தை ஈர்த்திருக்கீங்க அல்லது தேவையான விஷயத்தை புறந்தள்ளிருக்கீங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக்ஸ், ரைட்? ஈர்ப்பு விதி சரியான விஷயத்தை ஈர்க்கணும், தேவையில்லாத விஷயத்தை தூக்கி எறியணும். தேவையில்லாத விஷயங்கள்ல என்ன? எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது. அப்படியே நம்ம பயணிக்கிறோம். ஒன்று நமக்குள்ளே இருக்குது, இல்லை அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம ஈர்க்கப்படுறோம். இதுக்கு என்ன பண்ணோம்? நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவாக நான் திங்க் பண்ணுறதை விடுறீங்களோ ஜெயிச்சிருவீங்க. பிஸ்னஸே என்ன பண்ணுறேன் நான் சொல்கிறேன் நண்பர்களே, உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டியை தூக்கி போடுறது. தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துருங்க, தேவையான விஷயங்கள் வந்துடும். இதுதான் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு பிஸ்னஸில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். லைஃப்பில் நிறைய பெருவெற்றி பெற்ற நிறைய மனிதர்களோடு நான் பயணிச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொடுக்குற கிரெடிட் மிக பெருசு. எதுக்கு? லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு. என்ன நம்ம நினைக்கிறோமோ, நம்ம விஷன், நம்மளோட இலக்கு, நம்மளோட ஆப்ஜெக்ட், நம்மளோட கோல் எதை நோக்கி இருக்கோ அதை 100% நம்மளால் ஈர்க்க முடியும். எந்த ஒரு இலக்கையும் நம்மளால் அடைய முடியும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்து அடைய முடியும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறோம், வந்துருச்சுன்னு நினைக்கிறோம், ஏன்டா வருதுன்னு நினைக்கிறோம், நம்மளால எதுவுமே மீண்டு வர முடியலையே, ஏன்டா இந்த மாதிரி ஒரு லைஃப் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்டா வந்தது? இதை அடித்து உடைத்து ஓட விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சிருக்கோமா? தெரியலனா ஒரு கோச்டியோ மென்டாரிட்டியோ உட்காந்து பேசியிருக்கோமா? தெரியாத விஷயத்த சொல்லித்தரதானே அவங்க இருக்காங்க. நம்ம எத்தனை விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்த விஷயத்தில் எத்தனை விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. சில விஷயங்கள் நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். இதை யூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்பில் கூட கொடி கட்டி பறக்க முடியும். உங்களை அடிப்பதற்கு, ஜெயிப்பதற்கு உலகத்தில் எவனும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எவனும் பிறக்கவே இல்லை. சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, முதல் ரூல் என்னன்றதை கற்றுக்குங்க.
கடந்த 15 வருடங்களாக லா ஆஃப் அட்ராக்ஷனில் பல ரூல்ஸை நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ரூலை நான் சொல்லித்தரேன் இன்றைக்கி. லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஏறக்குறை 128 ரூல் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 128 ரூலில் ஒவ்வொன்றா எடுத்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலை, எது ஃபேக், எது உண்மை, ஏன் இதை பொய்யா சொல்கிறாங்க, ஏன் இந்த விஷயத்தை மிகைப்படுத்தியிருக்காங்க, ஏன் இந்த விஷயத்தை செய்யவே இல்லை, ஏன் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை அப்படின்ற விஷயங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன். நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அல்ல, நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் இல்லை. ஆனால் நான் பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கும் என் கிளையன்ட் ஜெயிக்கிறதுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிரின்சிபல்ஸை பயன்படுத்தி ஜெயிச்சிருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் யாரையும் போதிக்க வரல, யார்கிட்டையும் சொல்லித்தர வரல, ஷேர் பண்ண வந்திருக்கேன். முதல் விஷயம், நமக்கு என்ன தேவை நமக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டின் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸும் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவை, ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவை, இதை பற்றி ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். எனக்கு இதுதான் தேவை, மாதம் 1 லட்சம் பணம் தேவை, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தேவை, இந்த பிஸ்னஸில் இவ்வளோ டர்ன் ஓவர் தேவை, இந்த பிஸ்னஸில் இவ்வளோ ப்ராஃபிட் தேவை. என்னைக்காவது பக்காவாக பிளான் பண்ணியிருக்கீங்களா, நினச்சிருக்கீங்களா, விஷுவலைஸ் பண்ணியிருக்கீங்களா? சரி, உங்களோட அடுத்த மூவ் என்ன? சரி, எனக்கு மாதம் 1 லட்சம் வேணும், மாதம் 10 லட்சம் வேணும், மாதம் 1 கோடி வேணும், அதற்கான அடுத்த ஸ்டெப் இதுதான் அப்படின்னு அக்யூரேட்டாக ஏதாவது ஒரு ஸ்டெப்பை பிளான் பண்ணியிருக்கீங்களா? பிளானே பண்ணாமல் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். முதல் விஷயம் நண்பர்களே, 20% மட்டும்தான் எஃபோர்ட்டை போட்டுட்டு மீதி 80% எஃபோர்ட்டே போடாமல் ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்து நிற்கிற கூட்டமாக நம்ம. சரி, பிளான் பண்ணியாச்சு, எத்தனை % ரிசல்ட் வந்திருக்கு? லாஸ்ட் இயர் போச்சு, நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, டிசம்பர் 31 வந்துச்சு, உட்காந்து அனலைஸ் பண்ணீங்களா, ரெவ்யூ மானிட்டர் பண்ணீங்களா? அந்த ரெவ்யூ மானிட்டர் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? வாரம் நீங்கள் ரெவ்யூ மானிட்டர் பண்ணிட்டீங்கன்னா வருஷ ரெவ்யூ மானிட்டர் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ரெவ்யூ மானிட்டர் பண்ணணும், ஒவ்வொரு வீக்கும் ரெவ்யூ மானிட்டர் பண்ணணும், ஒவ்வொரு மந்த்தும் ரெவ்யூ மானிட்டர் பண்ணணும், வருஷ கடைசியில் ரெவ்யூ மானிட்டர் பண்ணணும். அதுவும் இண்டிவிஜுவல் கோல் சைஸ் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னா என்ன காரணத்தால் கம்மியாக வந்தது? இதற்கு என்ன ப்ராப்பர் கோல் செட்டிங் பண்ணீங்க? கோல் செட்டிங் ஆக்ஷனாக மாற்றும் போது டூ டு லிஸ்ட்டாக போட்டிங்களா, ப்ரியாரிட்டி கொண்டு வந்தீங்களா? அப்புறம் ரெவ்யூ மானிட்டர் பண்ணும்போது நம்மளுடைய மைனஸ் மூஞ்சில் அடிக்க நண்பர்களே, இது தாண்டா அவன் தப்பு. இதை பண்ணாமல் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும்? முதல் ரூல், முதல் தம்ப் ரூல், பிஸ்னஸ்லேயே பர்சனல் லைஃப்ல நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை எழுதி வச்சிருக்கணும், அதை கோல் செட்டிங்கை மாற்ற தெரிஞ்சிருக்கணும், அதை கோல் செட்டிங்கை டாஸ்காக மாற்றிருக்கணும், டூ டு லிஸ்ட் ப்ரியாரிட்டி போட்டிருக்கணும், ரெவ்யூ மானிட்டர் பண்ணியிருக்கணும். இதை பண்ணியிருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி சொல்லித்தர்ற முதல் பாடம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, தரேன். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு, அதை எடுத்துக்க நம்ம தயாராக இருக்கோமா? இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல உட்காந்து அழகாக 4 மணிக்கு தங்க நேரம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா கோல்டன் ஹவர்னு கோச் விஜய் பிரயாக் சேனலில் போய் சர்ச் பண்ணுங்க, அதை செய்ய ஆரம்பிங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லப்படுற இந்த பிரபஞ்ச விதி உங்களுக்கு எல்லாம் தரும். See you on top. Subscribe now and press the bell icon. Never miss an update.